Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு சூப்பரான சவுத் இந்தியன் சாம்பார் தான் செய்ய போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப், வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 3, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் 1 பவுல், புளி தண்ணி 1/2 கப், பூண்டு. மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், கடுகு, ஜீரகம் 1 ஸ்பூன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, எண்ணெய் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 3 கிளாஸ் தண்ணி, நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு, இது கூட பூண்டு, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, 1 ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 விசில் வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு புளி எடுத்து 5 நிமிஷம் ஊற விட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறம் பருப்போடு சேர்த்துக்கோங்க. பருப்பு கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணி எண்ணெய், பூண்டு லைட்டாக இடித்து சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய், வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் பொடி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் காய்கறிகள் நல்லா வேகும். ஒருவேளை நீங்கள் மாங்காய் வச்சு சாம்பார் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். இந்த டைமில் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு பண்ணலாம். ஒரு பேன் சூடு பண்ணி எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காய பொடி, கடைசியாக 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் பொடி உங்களுக்கு ரெடிமேடாகவும் கிடைக்கும், நம்ம வீட்லேயும் பண்ணலாம். இதோட வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை சாம்பாரோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கடைசியாக வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். இந்த சுவையான சாம்பாரை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.